உன் லைஃப்ல கூட இருக்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா? லவ் யூ. அவன் என் லைஃப்ல இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வேற ஒருத்தவங்க வேண்டாம் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த காலத்து ராமர்ன்னு சொல்லலாம். பார்க்கும்போது டிஃப்ரெண்டா தெரிஞ்சா என் கண்ணுக்கு. ஸோ எனக்கு இதுவே டிராவல் பண்ணிட்டு போலாமே, இப்படி நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இவங்களுக்கு லவ் இருக்கு அப்படின்றத வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எனக்கு தெரிய வந்தது. பட் ஆனா இவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா எங்க அவன் நான் சொல்லிட்டு அவன் லைஃப்ல இருந்து போயிடுவாளோ அவளுக்கு அந்த பயம் இருக்கும் பசங்களுக்கு. சொன்னா ஐயோ பேசுறதும் போயிடுமோ அப்படின்னு மனசுல வச்சுப்பாங்க. இவளுக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கு லைஃப்ல, நம்மளால இவளுக்கு ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லவ் சொல்லவே இல்லை ப்ரோ கடைசி வரைக்கும் எனக்கு சரின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு வந்து மத்த பசங்க எப்படி பேசுறாங்கன்ட்டு ஒரு பையனுக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்களா ப்ரோ. ஸோ மத்தவங்க என்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீ பேசாத, நீ இதை பண்ணாத, அதை பண்ணாதன்றது வந்து கொஞ்சம் இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா நம்ம லவ் பண்ற பொண்ணு கிட்ட ஒருத்தவங்க வந்து இப்படி பேசுறாங்க, இது அவங்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அவ்வளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ட்ரை பண்ணாங்க. சொல்ல ட்ரை பண்ணாங்க. எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்ம லைஃப்ல ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து வந்திருக்கோம், இவங்க வந்து நெக்ஸ்ட் என்னுடைய லைஃப் ரூல் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த அவாய்ட் பண்றது என்னாச்சு, இவங்க கிட்ட நான் பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. அதை இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வராம நாங்க ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு இருந்தோம். கிளாஷ் ஆக ஆரம்பிச்சது, நிறைய சண்டை. நீயே என்ன கேட்கிற, அவங்களும் நான் உனக்கு கேட்க முடியும் அப்படின்ற அவங்க அந்த உரிமையில இருந்தாங்க. ஏன்னா அந்த உரிமை நான் கொடுத்துருந்தேன். என் மேலதான் எங்க ஃபுல் மிஸ்டேக்கை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உரிமையில அவங்க கேட்கும் போது நான் தான் ப்ரோ பயந்துட்டு என் லைஃப் எங்க எப்படியே ஆயிடுமோ அப்படின்னு ஒரு இதுல நான் தான் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட்லி த மிஸ்டேக் வாஸ் ஃப்ரம் மை எண்ட். அதுக்கப்புறம் தான் அவங்க சரி அவ தெரியாம பண்ணி நான் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு மேல நான் அவங்ககிட்ட பேசுறது நான் நிறுத்திக்கிறேன். நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கோம்ல ப்ரோ, இப்படியே நீ யாரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அப்படின்னு ஒரு கொஞ்சம் 21ல திருப்பி வந்து ரீஜாயின் பேசினாங்க. தெரியுமா ப்ரோ, நான் ஒரு போன் ஆசையா வாங்கினேன். நானு இந்த கொரோனா டைம்ல வந்து ஏதோ எங்களுக்கு சடனா இந்த மாதிரி எங்களுக்கு லாக்டவுன் ஆகும், காலேஜ் எல்லாமே ஸ்டாப் ஆகும் தெரியாது, சர்வீஸ் பார்த்து கொடுப்பா, இது என்னன்னு தெரியல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கொடுத்து அவனாகலன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த போன் இவங்க கிட்டே மாட்டிக்கிச்சு. வரல ஆக்சுவலா நான் சொல்லிட்டேன் கொரியர் போட்டு விடு எல்லாம் பண்ணி விடு, கொடுத்தா நேர்ல தான் கொடுப்பேன். அப்பதான் நான் ஸோ அது வந்து ஒரு எப்படி போய் மீட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஸோ நான் வந்து அந்த போனை உன்னை நேர்ல பார்க்கும் போதுதான் கொடுப்பேன். அது வரைக்கும் கொரியர்லாம் தர மாட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ கூப்பிட்டாலும் தர மாட்டேன்ட்டு உஷாரா இருந்துட்டாங்க. சரி வழி இல்லை, நான் தான் போய் வாங்கணும். போய் வாங்குறேன். இவங்க இதெல்லாம் எனக்கு அன்னைக்கு ஆஃபீஸ் எனக்கு பெங்களூர் லொகேஷனோட சென்னை லொகேஷன்ல வந்து சும்மா லேப்டாப் மாத்துறதுக்கு வந்தேன். அப்ப இவங்க வந்து நான் இன்னைக்கு வரேன் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைச்சேன். அங்க பார்த்தா மார்னிங் ஸ்டார்ட் ஆனது 9 o'clock வந்துடுவேன்னு சொன்னேன் ப்ரோ. ஆனா நான் 9 o'clock நான் ஆஃபீஸ் உள்ள போயிட்டேன். 4 o'clock தான் வந்தேன். சரி நான் என்ன நினைச்சேன், போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ப்ரோ. 9 o'clock இருந்து 4 o'clock வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணாங்க ப்ரோ. காலேஜ் வரைக்கும் இருந்தோம். அண்ட் தென் ஒர்க்குக்கு அப்புறமும் இங்க வந்து ஆஃபீஸ் மேட்ஸ் கிட்ட வந்து பேசும்போதோ அந்த பயம் இவங்களுக்கு இருந்தது போல, எங்க நம்மளை விட்டு போயிடுவாளோன்ற ஒரு அன்பு என்னைக்கு அதிகமா ஆகுதோ அப்ப வந்து அந்த அன்புக்கு வேல்யூ கம்மியாகும் ப்ரோ. அதை வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இவங்களுடைய அன்பு எப்ப ரொம்ப அதிகமாகி அந்த அன்பு அதிகமாகி பொசசிவ் ஆகி அது அவங்களுக்கு ஒரு இதுவா மாறுதோ அப்ப எனக்கு வந்து வெறுப்ப ஆரம்பிச்சது. ஏன் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே பேசுறோம், அதுக்கு ஏன் இவங்களும் ஃப்ரெண்டு தானே அவங்களும் ஃப்ரெண்டு தானே. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு இல்ல, நம்மளுக்கு யாரு நம்ம கிட்ட எப்படி பழகுவோம் நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்ற தாட் வந்தது. பட் இவங்களுடைய அந்த அளவுக்கு அதிகமான பாசம் எனக்கு வந்து பயத்துல நாங்க அப்படியே பிரிஞ்சிட்டோம். அப்பதுல இருந்தே வந்து 1 year பிரேக் ப்ரோ. சுத்தமா பேசல, நான் தான் எல்லாத்துலயும் பிளாக் பண்ணேன். ஓகே, ஒரு வருஷம் ஃபுல்லா. ஆனா அந்த 1 yearமே நிஜமா ப்ரோ, லைக் நான்லாம் இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி தெரியுமா ப்ரோ நினைச்சிட்டேன். ஆஃப்டர் 1 year இவனை நம்ம இந்த 1 year கஷ்டப்படுத்திட்டோமே, நான் வந்து டிசர்விங் இல்ல, அவனை பார்த்துக்க இன்னும் ஒரு நல்ல பொண்ணு, இன்னும் அவனை சூப்பரா டேக் கேர் பண்ற ஒரு பொண்ணு வருவாங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன் ப்ரோ. அதுக்கப்புறம் அது பார்த்தா இல்ல, கட்டினா உன்னதான் கட்டுவேன், குதிச்சா தலைக்கீழ தான் குதிப்பன்ற மாதிரி அடம் பிடிச்சு முடிச்சிட்டாங்க.